என் தங்கமே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? கருப்பன் உனக்கு அதனை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ இதனை கேட்காமல் சென்றாயானால் அவர்களுக்கு நடக்கின்ற விஷயம் உனக்கு திரும்பிவிடும். அப்பன் இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்று கேட்கும் முன்னமே கோபப்பட்டு கருப்பனை தள்ளிவிட்டு செல்லாமல் அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதனை சற்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள். இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதும் ஒரு காரணத்தினால் மட்டும்தான். நான் உன் மீது கொண்ட அன்பு அவ்வளவு பெரியது. இந்த கருப்பன் உன் மீது கொண்ட அன்பு யாரிடமும் சொல்லிவிட முடியாதது. இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் உன் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம்தான் இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரிய வந்தது. இந்த துரோகம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களை யாரென்று என் பிள்ளை நீ கண்டு கொண்டாய். உன்னோடு இந்த கருப்பன் இருக்கின்ற ஒரு தைரியத்தில்தான் அன்றி கண்ட இந்த துரோகத்தை நீ பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டாய். இவர்கள் எல்லாம் இப்படித்தான் என்பதனையும் நீ ஓரளவிற்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஆனால் ஒன்று மட்டும் அப்பொழுது உன் மனதில் நின்றது. அது என்னவென்றால், யாரையும் இனி வாழ்க்கையில் நம்பக்கூடாது என்று. எப்பேற்பட்ட மனிதர்களை நம்பியுமே இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்த நம் வாழ்க்கை இப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை போராட்ட களத்திற்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இனி எதுவென்றாலும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை அதை எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. இதற்கு முன்னால் எப்படி இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயோ, அதுபோலத்தான் இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முன்னின்று உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுதும் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் சில இருக்கின்றது. இந்த கருப்பன் உன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. நாம் இப்படியெல்லாம் இருந்துமே இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறதே, தெய்வத்தையே துணை கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் தெய்வமே கதி என்று இருக்கின்ற நமக்கே இத்தனை பிரச்சனைகள் வருகின்றதே. மற்றபடி நமக்கு எதுவுமே இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று நீ யோசிக்கிறாயல்லவா? என் பிள்ளையே, கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கவனமாக என்னவென்று கேட்டுக்கொள். என் குழந்தையே, உண்மையாகவே தெய்வத்தை தேடி நீ வரவில்லை என்பதுதான் உண்மை. தெய்வம்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது தன்னுடைய குழந்தையாக. தெய்வம்தான் உன்னை தன்னை தேடி வர வைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெளிவாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான பக்குவ நிலையை நீ அடைய வேண்டும். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய எல்லாமுமாக இனி உனக்கென நான் தருகின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி எதற்காகவும் வருந்தக்கூடாது. எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. உன்னை தொடர்ந்து வருகின்ற சில விஷயங்களும் உன்னை தேடி வந்து கிடைக்கின்ற சில விஷயங்களும் என்னவென்று என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்து செல்லும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கான சில தெளிவான விஷயங்கள் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை ஏமாளியாக இந்த மனிதர்கள் மாற்றி விடுவார்கள். துரோகத்தை செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் இருக்கிறது என்றால், உன்னோடு பழகிக்கொண்டே உன்னை அழிக்கின்ற அளவிற்கு மனநிலை இவர்களுக்கு வருகிறது என்றால், எதையும் செய்ய துணிந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள்.
எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு துணிச்சல் கொண்ட இந்த மனிதர்களை நாம் எப்பொழுதுமே பெரிதுபடுத்தாமல் விட்டு விலகி நிற்பது ஒரு புறம். இன்னொன்று, நீ விலகி நிற்பதே அவர்களுக்கு தெரியக்கூடாது. எப்பொழுதும் நீ அவர்களை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் என்பது போல நீ நடந்து கொள். நிச்சயமாக உனக்கு அவர்களின் உண்மை முகம் உன் கண்முன்னே வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இத்தனை நாளும் இவர்கள் செய்தது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டம் என்னவென்று தெரிந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நீ தடுமாறி நிற்கும் பொழுது உனக்கு நடந்ததையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கும். அது உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் பொழுது, எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் தேடி அலையும் பொழுது அவை அத்தனையும் நமக்கானதாக இருக்க வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தையும் செலுத்துவதை விட்டுவிட்டு, கிடைத்தால் சரி என்று செல்வோம், கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்பட மாட்டோம் என்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும். இனி ஒவ்வொரு நிலையும் உனக்கு வேண்டியபடி உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்கான நம்பிக்கைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டும். எதுவும் கிடைக்காது, நடக்காது என்று நீ நினைக்கக்கூடாது. எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ தேவையில்லாத யோசனைகளை கொண்டு கலங்கிவிடாமல் நிற்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள் கொண்டு நீ வருந்தாமல் நிற்க வேண்டும். நீ தடுமாறவில்லை என்றாலே அது அவர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய தண்டனை. சரி, உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துரோகத்தை செய்தவர்கள் நாம் எதை செய்கிறோமோ அதனால் தான் அழிந்து போவார்கள் என்பது உண்மை. இவர்கள் உனக்கு செய்த துரோகம் அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. அந்த நேரத்தில் நீ மனமுடைந்து கதறி அழுததையும் உன்னோடு உடன் இருந்து கொண்டுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். உனக்கு ஆறுதல் சொல்வது போலத்தான் உன்னோடு நின்று கொண்டிருந்தார்கள். என் பிள்ளை, இவர்கள் பேசிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ அந்த இடத்தில் இவர்களை உண்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தாய். ஆனால் பல காலம் சென்ற பிறகுதான் இதையெல்லாம் நடத்தியது இவர்கள்தான் என்று உனக்கு தெரிய வந்தது. உடனிருக்கு ஒவ்வொரு நொடியிலும் இவர்களை நாம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது என்று நினைத்தோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த இவ்வளவு கஷ்டங்களுக்கும் காரணமாகவே இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது என் பிள்ளை, நீ சுக்கு நூறாக நொறுங்கி போனாய். சுக்கு நூறாக உடைந்து இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனை உற்றாய். அந்த நொடி என்ன செய்வது என்றே தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய். சில உறவுகளை நாம் தேடி தேடி நம் வாழ்க்கையில் அழைத்து வருகிறோம். ஆனால் அவர்கள் நம்மோடு நிலைப்பதில்லை என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் விடுகின்றது. இந்த வாழ்க்கையை நினைத்து நமக்கே மனம் பதைபதைத்து விடுகின்றது. இனி என்ன சிந்தனைகள் வேண்டும் என்றாலும், எந்த விஷயம் நமக்கு தொடர வேண்டும் என்றாலும், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ தெளிவாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து கொடுப்பது அத்தனையையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லா உண்மைகளையும்
நீ சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். கருப்பன் காரணமில்லாமல் எதையும் நடத்தவில்லை. துரோகத்திற்கு துரோகம்தான் பதிலடியாக இருக்க முடியும். அதனால் அவர்கள் மிகவும் அதிகமாக நம்பிய ஒருவரால் இவர்களுக்கு ஒரு துரோகம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். கருப்பன் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த வினை உன்னை தேடி வருகிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் செய்த வினை அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த கருப்பன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எல்லாவற்றிலும் இருந்து நீ கவனமாக ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றிட வேண்டும். அப்பன் சொல்வது போல இந்த துரோகத்தால் வீழப்போகிறது. நீ எதற்காக கருப்பன் இது உனக்கு திரும்ப வந்துவிடும் என்று சொன்னேன் தெரியுமா? என் பிள்ளையே, இவர்கள் ஒரு நாடகத்தை உன்னிடம் அரங்கேற்ற காத்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது போலவும், மீண்டும் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னோடு நட்புறுதி கொள்ளவும் இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றப் போகிறார்கள். என் பிள்ளை, நீயோ அதை நம்பிவிடக்கூடாது. அப்படி நீ நம்பினாயானால் இதே துரோகம் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும். முன்பாவது முதுகில் குத்தும் பொழுது நீ சுதாரித்து கொண்டாய். ஆனால் இனி ஒரு முறை இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தார்களே ஆனால் உன் கதை முடிக்காமல் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கருப்பன் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றேன். இந்த நிலையையும் இந்த சூழ்நிலையையும் கவனமாக தெரிந்து கொள். இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக நடப்பதை நீ கணித்து விடுவாய். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்திடுவாய். கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எத்தனையோ விஷயங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் யார் என்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உனக்காக உன் அப்பன் நான் வருகின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நடத்தி கொடுக்கும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் இவர்கள் கொடுத்தது போதாதா? இனியுமா இவர்களால் நீ வேதனைகளை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றாய்? எந்த நிலையிலும் இவர்களை நம்பிவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வந்தால் அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளாதே. நல்லது நடக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரிய வரும். தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை மீண்டும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதித்து விடாதே. இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக உன்னை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை கலங்கி நிற்காது. உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே கிடைக்கும். இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளையே நடத்தட்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை கண்டும் பயம் வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம். இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் நேரம். இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு நான் புரிய வைக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு துரோகத்தை எதிர்கொள். ஒரு பொழுதும் துரோகத்தோடு கூட்டு சேர்ந்து விடாதே. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.